அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்லூரி போகிற பருவம் இருக்கிற பிள்ளைகள் நம்ம வீடுகளில் இருப்பாங்க. அவங்களெலாம் இப்போ கல்லூரியில் போய் சேர்த்துருப்போம், இல்லை சேர முயற்சிட்டுருப்போம் இல்லையா? ஏதாவது ஒரு மேற்படிப்புக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புறது தான் அவங்களுக்கும் நல்லது. சரி, பல்வேறு துறை சார்ந்த படிப்புகள் எல்லாம் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. அதுவும் கணினி மயமான பிறகு என்னென்னவோ விதவிதமான படிப்புகள் வந்து விட்டன. ஆனால் முக்கியமான பாடத்தை நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லணும், நம்மளும் கற்றுக்கணும். என்ன தெரியுங்களா? படித்தா மட்டும் போதாது. படிப்புனா இந்த பட்டம் சம்பாதிப்பதற்கான வழி தருமே தவிர சாதிப்பதற்கான வழி தருமான்னு தெரியல. இது சம்பள கல்வி, சந்தோஷ கல்வியா, சாதனை கல்வியா அப்படின்றத அவங்க தான் தீர்மானிக்கணும். ஏன்னா இந்த சாதனை, சந்தோஷம் இதெல்லாம் வேறு ஒரு விஷயத்தினால தான் எல்லாருக்கும் நிரந்தரமாக கிடைக்கும். நான் படிச்சுட்டேன் அப்படின்னா அந்த நினைப்பே பல பேருக்கு ஒரு ஆணவத்தை கொடுக்குது. பல பணக்கார வீடுகளில் பாருங்கள், அவன் குட்டி பையனாக இருப்பான். அந்த டிரைவர் ஏதோ ஒரு வறுமையினால் அவர் பாவம் வேலைக்கு வந்திருப்பார். அவர் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸுக்கு மேலே படிச்சிருக்க மாட்டார். இந்த பையன் 1ஆம் கிளாஸ் தான் படிப்பான். இருந்தாலும் அந்த பெரிய ஒரு டிரைவர் இருக்கிறாரே, 40-45 வயசு, குப்சாமி வா வந்து வண்டி எடு அப்படின்னு பேசுவான். குட்டி பையன். இவர் 45 வயசு பெரியவர். தன்னிடத்தில் வேலைக்கு வந்து விட்டான் என்கிற ஒரே காரணத்தினாலேயே வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அந்த ஓட்டுநரையும் கொஞ்சம் தரம் தாழ்த்தி மரியாதை குறைவாக பேசுவதை பார்த்து பார்த்து அந்த பிள்ளைக்கும் அது பழக்கமாகிவிட்டது. அந்த வீட்டில் படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் பண்பாட்டை சொல்லி தருவதற்கு யாரும் இல்லை. அப்படின்றதுக்கான அடையாளம் தான் குப்சாமி வந்து வண்டி எடு அப்படின்னு அந்த குட்டி பையன் கூப்பிடுறது இல்லை. ஒரு ராஜா கிட்டக்க ஒரு விகட கவி ஒருத்தன் வந்திருக்கிறான். விகட கவின்னா விதவிதமாக காமெடி பண்ணுறவர்னு வச்சுக்கிங்களேன். இன்றைக்கி ஸ்டாண்டப் காமெடி அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோமே, அது மாதிரி அவர் காமெடி ஜோக்ஸ்லாம் நிறைய சொல்கிறவர். விதவிதமாக சொல்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாரையுமே அப்படி நையாண்டி தமாஷ் கிண்டல்னு பண்ணுறாரு. அங்கே இருக்கிற அமைச்சர்களை கிண்டல் பண்ணுறாரு, வாயில் காவலாளி இருக்கிறாரு அவரை கிண்டல் பண்ணுறாரு. அப்புறம் அந்த சாமரம் வீசுறதும்பாங்க, ஒரு பெரிய மயில் தொகையெல்லாம் பொருத்தின ஒரு சின்ன விசிறி மாதிரி வச்சுக்கிட்டு ராஜாவுக்கு 2 பக்கமும் இருந்து விசிறுகிற பெண்கள். அந்த காலத்தில் மின்சாரம்லாம் ஏது, அவங்க விசிறிக்கிட்டு இருப்பான். எல்லாரையும் அவர் கிண்டல் பண்ணுறார். ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லாரையும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் சிரிக்கிறாங்க, கைத்தட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த ராஜா இருக்கிறாரே, அவர் போர்க்கலையிலே விற்பன்னர். வாழ் பயிற்சி, ஈட்டி பயிற்சி, அப்புறம் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இது எல்லாத்துலேயும் அவர் பெரிய ஆள். இந்த விகட கவி அப்படி சுவாரஸ்யமாக அப்படி எல்லாரையும் சிரிக்க வைக்கிற அந்த 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 ஃப்ளோவில் ராஜாவையும் சேர்த்து கிண்டல் அடிச்சிட்டான். அவருடைய போர் திறமையும் கிண்டல் அடிச்சிட்டான். ராஜா நல்லா யானை ஏறுவார், குதிரை ஏறுவார், அவர் நினச்சா கழுத மேலையிலையும் ஏறுவார், பன்னி மேலையிலையும் ஏறுவார், ஏறி போருக்கு போவார். இந்த மாதிரி ஏதோ நையாண்டியாக சொல்கிறான். எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. இப்போ ராஜாவுக்கு டக்குன்னு கோபம் வந்துடுச்சு. இந்த நகைச்சுவை இருக்குதே, அது 2 புறமும் கூர்மையாக இருக்கிற கத்தி மாதிரி. கொஞ்சம் எச்சரிக்கையாக தான், எல்லாத்தையும் நம்ம ஏதோ ஜோக் பண்ணுறோம், காமெடி பண்ணுறோம், கலாய்க்கிறோம் அப்படின்னு இருந்துடக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா எல்லாருமே எல்லா சமயத்துலேயும் நம்ம சொல்கிற நகைச்சுவையை சிரிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. டக்குன்னு உள்ளுக்குள்ளே காயப்பட்டுருவாங்க, மனசுக்குள்ளேயே கர்வம் கட்டிக்கிட்டு பின்னால் நம்மை பழி வாங்குவார்கள். அப்படிலாம் மனதின் இருண்ட பகுதிகள் நம்மை சுற்றி மனிதர்களிடத்திலே இருக்கின்றன. அதனால் ஒருத்தர் கிண்டல் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும். அவர் அதை தமாஷா எடுத்துக்குவாரா இருந்தால் செய்யலாம், அது கூட நண்பனாக இருந்தால் செய்யலாம், எல்லாத்தையும் அதை வச்சுக்கூடாது. இந்த விகடகவி ராஜாவை கிண்டல் அடித்த உடனே ராஜாவுக்கு டக்குன்னு கோபம் வந்துருச்சு. என்னுடைய திறமையை பற்றியா இப்படி பேசுகிறாய்? எல்லோர் முன்பாகவும் கேலியாக பேசுகிறாய். நாளை உனக்கும் எனக்கும் சண்டை இருக்கிறது, வா காலையில் பார்ப்போம் அப்படின்ட்டு ராஜா எந்திரிச்சு போயிட்டார். இவன் ஒன்றும் கவலையே படல. இவன் சொன்னான், சரி ராஜா, தாராளமாக சண்டை போடலாம், ஆனால் என்ன மாதிரியான சண்டைன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன், சரியா அப்படின்னா. இவர் பார்த்தார், என்னது என்ன மாதிரியான சண்டை? நான் எல்லா வகையான சண்டையிலும் வெற்றி பெற்றவன் தெரியுமா, நீயே முடிவு செய், நாளை தயாராக இரு அப்படின்ட்டு போயிட்டார். மறுநாள் காலையில் வந்தான், ஒரு தட்டு, அந்த தட்டில் 2 அப்பம் இருக்கிறது. அப்பம் சாப்பிட்றமே, இனிப்பு அப்பம் இருக்கிறது. ராஜா அங்கிருந்து வந்தார். என்ன தயாரா அப்படின்னு கேட்டார்.
தயார் ராஜா அண்ணா. என்ன விஷயம்னா, இதோ நான் ஆயுதத்தோடு வந்திருக்கிற ராஜா அண்ணா. ஆயுதமா? ஆமாம், தட்டு இருக்கு பாருங்க. சரி, அது மாதிரி 2 அப்பம் இருக்கு பாருங்க. சரி, அதுதான் என்னுடைய ஆயுதம்னா. என்ன ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருச்சா உனக்கு? என்ன பேசுகிற நீ? சண்டைக்கு தயாரானா இத்தை காட்டுறேன்னு. ராஜா, நான் சண்டைக்கு தயார், இதை வச்சுட்டு நீங்கள் தயாரான்னு சொல்லுங்க. நான் அவர் இவன் ஏதோ என்ன பண்ண போகிறான் பார்ப்போம் அப்படின்னு, சரி தயார் தான் அப்படின்னார். இப்போ அவன் சொன்னான், ராஜா 2 அப்பம் இருக்குது, இதில் நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க, நான் ஒன்று சாப்பிட்றேன். ஆனால் இந்த 2த்தில் ஏதோ ஒன்றில் விஷம் கலந்துருக்கு. நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் தான் சாப்பிட்ணும். சாப்பிட்ட பிறகு இன்னொன்று கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன். ஆனால் ஏதோ ஒன்றில் விஷம் இருக்குது. உங்கள் திறமையை வைத்து நீங்கள் கண்டுபிடித்து எது விஷம் கலக்காததோ அதை சாப்பிடுங்கள், ஆரம்பியுங்கள்னா. ராஜாவுக்கு திக்குன்னு ஆகிப்போச்சு. ஏன் 2த்தில் எதில் விஷம் கலந்துருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஒருவேளை உண்மையாக இருந்துட்டா, அதுவும் நம்ம போராத நேரம் நம்ம சாப்பிட்றது அப்படி இருந்துட்டா? ராஜா யோசித்து பார்த்தாரு. பரவாயில்ல ஒத்துக்கிறேன், நீ என்ன இருந்தாலும் விகட கவி, என்னுடைய தரத்துக்கு கூட நான் சண்டை போடுறது போட்டி போடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கௌரவ குறைவு. அதனால் போட்டியில் நீ ஜெயித்ததாகவே இருக்கட்டும். என்னுடைய கத்தியை உன்னுடைய புத்தி வென்று விட்டது, எனவே நானும் உன்னை பாராட்டுகிறேன் அப்படின்னாரு. விஷயம் புரியுதுங்களா? கத்தியை கூட புத்தி வென்றுவிடும். ஆனால் எல்லா சமயத்திலேயும் புத்தியால் மட்டுமே வென்றுவிட முடியாது, அறிவினால் மட்டுமே வென்றுவிட முடியாது. நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை வெல்ல வேண்டும் என்றால் அன்பினாலும் சேவையினாலும் தொண்டினாலும் தான் மக்களை வெல்ல முடியுமே தவிர புத்தியால் படிப்பால் எல்லா சமயத்திலும் ஜெயிச்சு விட முடியாது. அதனால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி தகுதியை வளர்க்க வளர்க்க கூடவே அவர்கள் மனதிலே கருணை தகுதியை வளர்க்க வேண்டும், காதல் தகுதியை வளர்க்க வேண்டும். காதல்னா நான் உண்மையான அன்பு செய்கிற உள்ளத்தை சொல்லுகின்றேன். இந்த திரைப்படங்களில் அது மாதிரிலாம் இல்லை, உண்மையாக பிறரை நேசிக்கிற எம்முழைய அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய அப்படின்பா கம்பன். அது மாதிரி அன்போடு ஒருவரிடத்தில் பழகுகிற அது ஒரு தகுதி, கருணை ஒரு தகுதி, சேவை ஒரு தகுதி, பிறர் கஷ்டத்துக்கு இறங்குவது ஒரு தகுதி. வெறுமனே MA PhD எல்லாம் வச்சிருந்தா அது ஒரு கல்வி தகுதி, அவ்வளவுதான். ஆனால் அதையும் தாண்டி மக்களிடத்தில் அவர்களுக்காக தன் வாழ்வில் கொஞ்சம் அற்பத்தனம் இல்லாமல் செலவழிக்கவும் சேவை செய்யவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு எலி பொறி வாங்கி வச்சாங்க, எப்படி அந்த எலியை பிடிச்சிடலாம்னு. அந்த வீட்டில் ஒரு கோழியும் ஒரு ஆடும் இருக்குது. அதுங்க 2 பேசிச்சு. சுற்றி வந்தான்ல, ஓவராக வீட்டில் சீன் போட்டான்ல, யார்? அந்த எலி. ஓவராக சுற்றினான்ல, இன்றைக்கி பாரு அவனுக்கு இருக்குது, ராத்திரி மாட்ட போகிறான் பாரு. இந்த எலி பொறி வாங்கினது அந்த பயலுக்கு தெரியல, இன்றைக்கி ராத்திரி மாட்டுவான் பாரு அப்படின்னு இதுங்க 2 சிரித்து பேசிச்சுக்குதுங்க. அந்த அம்மா அதே மாதிரி அதில் ஒரு வடையை வச்சுட்டு ராத்திரி அதை செட் பண்ணிவிட்டு அவங்க படுக்க போயிட்டாங்க. ராத்திரி ஒரு 12-1 மணி போல் டப் அப்படின்னு அந்த எலி பொறி மூடிக்குச்சு. இதுங்க 2 ஒன்று கொண்டு சிரிக்குதுங்க. அப்படி தானே இருக்கும், மாட்டிக்கிட்டான் அப்படின்னு. இப்போ எலியை தூக்கி வெளில போடுறதுக்காக எலி மாட்டிடுச்சா இல்லையான்னு பார்க்கணுன்னு அந்த அம்மா அங்கேருந்து வந்தாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு பாம்பு ஒன்று மாட்டிக்கிச்சு. அது எப்படியோ எங்கேருந்தோ வந்திருக்குதுங்களா கிராமப்புறமாக, அது 2 உள்ளே ஏதோ போய் மாட்டிக்கிச்சு, அரைகுறையாக இருக்குது. இந்த அம்மாவோ தன்னந்தனியாக இருக்குது, உள்ள பாம்பு வேற மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை எடுத்து தூக்கி போடலாம்னு இந்த அம்மா கொஞ்சம் தைரியசாலி, அது கிட்டக்க வந்திருக்குது. ஏற்கனவே அந்த பாம்பு சீற்றத்தில் இருக்குது. இது கையை இந்த அம்மா உள்ளே விட்டோடனே பொட்டுன்னு ஒரு போடு போட்டுடுச்சு. இருட்டில் சரியாக தெரியல, இந்த அம்மாவுக்கு கையை உள்ளே விட்டுருக்கு, பொட்டுன்னு ஒரு போடு போட்டுடுச்சா. அது பெரிய விஷப்பாம்பு இல்லை, ஆனாலும் ஏதோ ஒரு அலர்ஜி. அப்புறம் என்ன பண்ணுறது என்னன்னு தெரில. நாட்டு வைத்தியர் அங்கேருந்து வந்தார், ஒரு மருத்துவம் ஒன்று பார்த்தாரு. அந்த இடம் லேசாக வீங்கி போச்சு. மறுநாள் அதுவே கட்டி கொப்பளம் ஆகி ஜுரம் வேற வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு பெரியவர் ஒருத்தர் அங்கேருந்து வந்தார். எம்மா தாயே, நீ என்ன பண்ணு, இந்த கோழியை அடித்து சூப்பு வச்சு கொடு, இந்த வியாதிக்கு அதுதான் மருந்து, பாம்பு கடினால் வர இந்த விஷம்லாம் அது முறிச்சிடும், நீ சூப்பு வையினாரு. அந்த கோழியை சூப்பு வச்சுட்டாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு மறுபடியும் சரியாயிடுச்சு. உடம்பு சரியாயிடுச்சுன்ற சந்தோஷத்தில் உறவுக்காரங்கள்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கணுமே, அதுக்கு அந்த ஆட்டையும் அடித்து விருந்து வச்சிருச்சு. ஆக மொத்தம் கோழியும் போயிடுச்சு, கேலியாக பேசின ஆடும் போயிடுச்சு,
வழக்கம் போல் அந்த எலி மட்டும் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குது. எதுக்காக எலி பொறி வச்சாங்களோ அது இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குது. பெருமக்களே, அறிவு என்பது மட்டுமே வளர்ந்து அன்பும் கருணையும் பிறர் துன்பத்திற்கு இறங்கும் மனமும் இல்லை என்றால் நம்மை சுற்றியும் நம்முடைய சிறப்பான அம்சங்கள் போய்விடலாம். எலி போன்ற அற்ப மனிதர்கள், சராசரியான மனிதர்கள் சுற்றி சுற்றி வந்து தொந்தரவு தந்து கொண்டேதான் இருப்பார்கள். அறிவு வளர்ந்தால் போதாது, மனமும் வளர வேண்டும், கருணையும் வளர வேண்டும், பிறருக்கு சேவை செய்கிற நல்ல உள்ளமும் வளர வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்வும் வளரும், மலரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.